Good morning students. Sri Vidya Bharati Metric High Secondary School YouTube class. In previous class we have discussed about the taxonomical group chapter 5. Now the classification of artificial, natural and then phylogenetic group. Now the modern trend of the classification of group APG classification. Angiosperm phylogenic group of classification or APG classification. In the 20th century, the most recent classification of flowering plant based upon the phylogenetic data. அதாவது based upon the chromosomal evolutionary base பண்ணி இப்போ 20th centuryல ரீசெண்டாக நல்லா பாப்புலாரிட்டியாக கிளாஸிஃபை பண்ணுறதுல இம்பார்ட்டன்ட் கிளாஸிஃபிகேஷனு ஏபிஜியை சொல்லலாம். இந்த ஆஞ்சியோஸ்பெர்மிக் ஃபைலோஜெனடிக் குரூப்போட ஷார்ட் ஃபார்ம் ஏபிஜி. தேர் ஆர் இன்வர்ஷன் ஆஃப் 4 categories APG classification 1, 2 and then 3, 4. In the publication in 1998 APG 1 and 2003 2 and 9 3 and then recent there are 2016 are 4th phylogenetic group of classified of plant. இப்போ நம்ம பெந்தமுக்கர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் 3 classes டைகாட்லே, ஜிம்னோஸ்போமே அண்ட் தென் மோனோகாட்லேன்னு பார்த்தோம். அதே மாதிரியே அனதர் மெம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கின்கிராஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம யங்லர் அண்ட் பிராண்டல் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். அவர் வந்து 13 கிளாஸஸாக டிவைட் பண்ணார். அதில் 11 வந்து தாலோஃபைட்டாவுக்கும், அதுக்கப்புறம் 12th வந்து இருக்கிறது எம்ப்ரியோஃபைட்டாவுக்கும், 13ஆக இருக்கக்கூடியது வந்து எம்ப்ரியோஃபைட்டாலேயே சைஃப்னோகேமி உள்ளது அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி ஃபார் அஃபான் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். இப்போ நம்ம ஏபிஜி கிளாஸிஃபிகேஷன். ஏபிஜி கிளாஸிஃபிகேஷன்ஸ் மீன்ஸ் த பேஸ்ட் அப்பான் த ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப். அதாவது பரிணாம வளர்ச்சியில் எந்த பிளான்ட் முன்னாடி வந்துச்சு, எந்த பிளான்ட் பின்னாடி அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனை தெளிவாக கொடுத்துருக்கக்கூடியது. தேர் ஆர் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணக்கூடியது ஏபிஜி கிளாஸிஃபிகேஷன். தென் 1998 ஸ்டார்ட் பண்ணி 2016 4th கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. பேஸ்ட் அப்பான் த டெவலப்மெண்டல் கிளாஸிஃபிகேஷன். ஒரே கிளாஸிஃபிகேஷன் தான், இதனால டெவலப் பண்ணி நல்லா மோல்டு பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2016 வரைக்கும் அவங்க கிளாஸிஃபை பண்ணாங்க. ஈச் வேர்ஷன் ஆஸ் சப்ளான்ட் டு ப்ரீவியஸ் வேர்ஷன். முன்னாடி ஒவ்வொரு இப்போ 2003 இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் 2009 அதில் நல்லா மோல்டு பண்ணி 2006 இருந்தாங்க. அதை விட இது டெவலப்மெண்ட் பண்ணி ப்ரீவியஸில் இருக்கக்கூடியதை வந்து வேர்ஷனை நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே பாருங்கள், இது எடிஷன் இப்போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ முன்னாடி இருந்து கரெக்ஷன்லாம் சரி பண்ணி கொண்டு வந்து ஒன்று அப்படின்னு. ரெகனைசேஷன் ஆஃப் த மோனோபைலண்டிக். இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அதோட ஜென்ரல் கேரக்டர். அதாவது ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட் ஸ்பீசஸ் த இன்ஃபர்மேஷன் இன் எ வேரியஸ் டிஸ்பிளைன் ஆஃப் த குரூப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்ட் அப்பான் த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். இப்போ பெந்தமுக்கர் வந்து எதை ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். ஒன்லி பேஸ்ட் அப்பான் த மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர் வச்சு தான் அவர் கிளாஸிஃபை பண்ணார். குறிப்பாக ஆன்டிசிஸ் வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணார். அது ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம். நேச்சுரல் சிஸ்டம் அப்படிங்கிறது பெந்தமுக்கர் கிளாஸிஃபை பண்ணது பேஸ்ட் அப்பான் த சீடட் அண்ட் தென் ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் யங்லர் அண்ட் பிராண்டல். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பேஸ்ட் அப்பான் த குரோமோசோமல். ஸோ இவங்க வந்து the information about the plant in various methods. there are a மார்ஃபாலஜிக்கல்னா வெளித்தோற்றம். இதோட லீஃப், ஸ்டெம்மு, ரூட்டு இதெல்லாம் ஒரே ஈவனாக இருக்கா அல்லது அன்ஈவனாக இருக்கா, ஹர்பு ஒரு குரூப்பாகவும் ஷப் ஒரு கிளாப்லாம் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் anatomical. there are internal structure the made up of a xylem, phloem, outer layer of epidermis, endodermis, cortex. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்டர்னல் செல்ஸை பற்றின அனலைசிஸ் கொடுத்துருப்பாங்க. தென் எம்ப்ரியாலஜினா கரு உருவாக்கம், அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேலினாலஜி ஸ்டடி ஆஃப் த போலன் கிரெயினை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கேரினாலஜி ஸ்டடி ஆஃப் த நியூக்ளியஸ் பேஸ் பண்ணி நியூக்ளியஸும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க இந்த கிளாஸிஃபிகேஷனை ஒரு பிளான்ட்டோட. நெக்ஸ்ட் ஒன் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி. த பிளான்ட் இன்க்ளூட் த கெமிக்கல் காம்பவுண்டு. ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் அனலைஸ் பண்ணுறது தான் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி. அண்ட் மோர் ஸ்ட்ராங்லி ஆஃப் மாலிகுலர் டேட்டா. மாலிகுலர் அப்படின்றது பேஸ்ட் அப்பான் த டிஎன்ஏ, ஆர்என்ஏ ஜெனட்டிக்கல் கேரக்டரோட சீக்வன்ஸை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு குரூப்பாக
அவங்க வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆஃப் 2 குளோரோபிளாஸ்ட்டை பேஸ் பண்ணி கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன், ஒரு குளோரோபிளாஸ்டில் 2 ஜீன்கள் இருக்குது, ஏடிபிபி மற்றும் ஆர்பிசிஎல். ஸோ இந்த இதை அவங்க டிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியஸில் ரிபோசோம் வந்து 18S டைப் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது, அண்ட் தென் 16S டைப் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது. ஸோ இப்படி வந்து வெவ்வேறு கேரக்டர் அவங்க டிசைட் பண்ணி அவங்களோட மெத்தட்ஸில் கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் நம்ம மோனோஃபைலோலென்டிக் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோஃபைலென்டிக் குரூப் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த இதில் ஏடிபிபி அப்படின்றது ஜீனும் ஆர்பிசிஎல் அப்படின்ற ஜீனும் ப்ரெசன்ட் இன் ஏ குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய ஜீன்கள். இந்த 2 ஜீன்களும் ஐசோலேட் பண்ணி இந்த ஜீன்கள் பேஸ் பண்ணி அவங்க கிளாஸிஃபிகேஷனில் இந்த பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. The most recent updated version in APG 4th 2016 classify பண்ணும்போது 64 order it recognition of the 416 families. In this 416 families it include the 259 or India. இதில் இருக்கக்கூடியது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 259 இந்தியாவில் வந்து அதை அந்த 416 ஃபேமிலிஸ் வந்து 259 ஃபேமிலி வந்து இந்தியாவிலேயே இருக்குது. அந்த பிளான்ட் எல்லாமே இந்தியாவிலே இருக்கக்கூடிய பிளான்ட். த அவுட்லைன் ஆஃப் ஏபிஜி கிளாஸிஃபிகேஷன், என்னென்ன ஏபிஜி கிளாஸிஃபிகேஷன் வந்து சுருக்கமாக நமக்கு அது கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், த ஏபிஜி angiosperm are classified into 3 cladeரில் கொடுத்துருக்காங்க. 1 is a angiosperm. இந்த புக்லேயே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ ஏர்லி angiosperm. angiosperm மீன்ஸ் தே ஃப்ளவரிங் பிளான்ட், இந்த பிளான்ட்லாம் பூ பூக்கும், அது angiospermனு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் வந்து மோனோகாட். இங்கே வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா மோனோகாட். தேர்டு வந்து டைகாட். டைகாட் அப்படின்ற வேர்டு இங்கே என்னவா ட்ரைவ் ஆகிருக்கு அப்படின்றப்ப யூடைகாட் அப்படின்ற இடத்துல இருக்குது. யூடைகாட் தான் இப்போ நம்ம டைகாட்னு முன்னே படிச்சிருந்தோம். இதில் பெந்தமுக்கர் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் தென் ப்ரீவியஸ் கிளாஸிஃபிகேஷனில் இப்போ நியூ ட்ரெண்டாக இந்த டைகாட்டை யூடைகாட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூடைகாட்னா உண்மையான டைகாட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, உண்மையான டைகாட் அப்படின்னு சொல்லி இந்த அவுட்லைன் ஆஃப் த கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. த கேட்டகரி ஆஃப் த அனதர் ஆஞ்சியோஸ்பெர்மிக் பிளான்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அமர்ஃபோப்ளஸ், நிம்ஃபையல்ஸ். நிம்ஃபையல்ஸ்னால் நம்ம தாமரை எல்லையில் வரும், ஆஸ்ட்ரோஃபேலியல்ஸ், மேக்னோலியல்ஸு, குளோராந்தைல்ஸ், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த பிளான்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மோனோகாட்டில் மியூசேசி, வாழைப்பூ குடும்பம், லில்லியேசி, அல்லிப்பூன்னு சொல்லலாம் அந்த குடும்பம். டைகாட்டில் தான் நமக்கு ரனன்கிளேஸ் மெம்பர்ஸ், இந்த சொரண்டக்கூடிய ஆர்னமெண்டல் பிளான்ட்லாம் ரனன்கிளேசி அண்ட் தென் ஃப்ரோட்டோலைகேசி. ஸோ இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய பிளான்ட் கேட்டகரிஸ். தென் இந்த டைகாட்லேயே ரோசேல்ஸ் ஆர்டர், ஃபேபேசி, யுஃபோர்பியேசி, அவரை துவரை குடும்பம், யூஃபோர்பியேசிக்கு நம்மளோட ஆமணக்கு குடும்பம். ஸோ இதெல்லாம் மெயின் எக்ஸாம்பிள். சொலானேசினா வாழைப்பூ குடும்பம். ஸோ இது எல்லாமே டைகாட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய குரூப்ஸ். இப்போ அதோட கேரக்டர் பார்ப்போம். பிளான்ட்டோட நேம் கொடுத்துருக்காங்க, பட் கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஞ்சியோஸ்பெர்ம் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 கிளாடஸ். ஒன் இஸ் ஏ ஏர்லி ஆஞ்சியோஸ்பெர்ம், அதாவது முந்தைய ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு அர்த்தம். தென் மோனோகாட், ஒருவித்தலை தாவரங்கள். அண்ட் தென் யூடைகாட், உண்மை இருவித்தலை தாவரங்கள் அப்படின்னு அர்த்தம். த காட்லிடன் கண்டேனியா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெல் பார்த்துருப்போம், எல்லோ கலரில் இருக்கும், அதுக்கப்புறம் அதில் இருக்கும். இது வந்து இட் இன்க்ளூட் த எம்ப்ரியோ. திஸ் இஸ் ஏ சிம்பிளிஃபைடு எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் டைகாட் மீன்ஸ் த எம்ப்ரியோ கண்டேனியா 2 காட்லிடன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஏ டைகாட் பிளான்ஸ். ஸோ த ஆஞ்சியோஸ்பெர்ம் ஆர் டைகாட் அண்ட் மோனோகாட் டிவைட் பண்ணிப்பாங்க. ஏர்லி ஆஞ்சியோஸ்பெர்ம் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 8 ஆர்டர் அண்ட் தென் 26 ஃபேமிலிஸ். இது 8 ஆர்டரையும் 26 ஃபேமிலியும் கொண்டது. இதை ஏஎன்ஏன்னு சொல்லுவாங்க. ஏஎன்ஏனா ஏனா ஆம்பிளிஃபெரேல்ஸ், நிம்ஃபையேல்ஸ் அண்டு ஆஸ்ட்ரோஃபேலியல்ஸ் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணாத ஏஎன்ஏ அப்படின்ற நேமில் கொடுத்துருப்பாங்க, கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய காட்லிடன் என்னவா டிவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாருங்கள், ஆம்பியல்ஸ் அண்ட் தென் நிம்ஃபையல்ஸ் தென் ஆஸ்ட்ரோஃபேலியல்ஸ்னு டிவைட் பண்ணி 3 குரூப்பாக டைகாட்டை கொடுத்துருக்காங்க. டைகாட்னா கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா சி சாண்டனியா 2 காட்லிடன். அப்போ இது சென்டரில் எம்ப்ரியோ இருக்கும். எம்ப்ரியோ தான் நம்ம வந்து பின்னாடி நமக்கு சீடாக நமக்கு மெச்சூர் சீடாக கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சரௌண்டிங் எம்ப்ரியோவுக்கு அப்டைன் த ஃபுட் மெட்டீரியல் ஃப்ரம் த நியூட்ரிஷன். இந்த நியூட்ரிஷன் எடுத்துக்கும் போது எம்ப்ரியோவுக்கு வந்து காட்லிடன்
கார்டிலிடன் அப்படிங்கிறது நியரஸ்ட் லேயர் ஆஃப் த எம்ப்ரியோ. ஸோ அந்த எம்ப்ரியோ 2 கார்டிலிடன் இருந்துச்சுன்னா டைகாட். ஃபார் எக்ஸாம்பிள் நிலக்கடலை, பட்டாணி, சுண்டல், அவரை, துவரை இதெல்லாம் டைகாட். தென் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நெல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ரியோ சென்டரில் இருக்கும், இந்த பக்கம் கார்டிலிடன் சரௌண்ட் பண்ணி இருக்கும். திஸ் கார்டிலிடன் should be a சிங்கிள் கார்டிலிடன். ஸோ அதனால் டைகாட் அண்ட் மோனோகாட்னு சொல்லி டிவைட் பண்ணிப்போம். இப்போ டைகாட்டுடைய கிளாசிஃபிகேஷன் த ஆல்வேஸ் நியர் 2 கார்டிலிடன் presence of a எத்ரியல் ஆயில்ஸ் அப்படின்னா நறுமண எண்ணெய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசனை, இப்போ நம்ம வந்து மிளகு, பட்டை, கிராம்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுலேருந்து ஆயில் அப்டைன் பண்ணுறோன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வாசனை திரவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் த லீவ்ஸ் ஆர் எ நெட் லைக் ஸ்ட்ரக்சர். டைகாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லீவ்ஸ் ஆர் எ நெட் லைக் ஸ்ட்ரக்சர். நம்ம லீவ் டிஃப்ரென்ஷியேஷனில் பார்த்துருப்போம், இன்றைக்கி டெஸ்ட்டு கூட பார்ப்போம். திஸ் இஸ் ஏ ரெட்டிகுலேட் வீனேஷன். ஸோ நெட் லைக் ஸ்ட்ரக்சர். ஈச் ஃப்ளாரல் வேர்ட்ஸ் ஆர் மெனி பார்ட்ஸ். ஒவ்வொரு ஃப்ளாரல் வேர்ட்ஸும் பல லேயர்ஸ் கொண்டது. ஃபார் எக்ஸாம்பிள் பீரியாந்த் யூஸ்வலி ஸ்பைரலி அரேஞ்ச் ஆன் எ ஈச் ஃப்ளாரல் வேர்ட்ஸ் ஆஃப் எ மெனி பார்ட்ஸ். கேலிக்ஸ், கொரலா, ஆன்டிஷியம், கைனிஷியம்னு சொல்லி இருக்கும். பீரியாந்த் இஸ் எ ஸ்பைரல். பீரியாந்த் அப்படிங்கிறது கேலிக்ஸ், கொரலா அன்டிஃப்ரென்ஷியேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் வாழைப்பூ எடுத்துக்கோங்க. வாழைப்பூவில் ஒரு சின்ன ஒரு பூ எடுத்துக்கோங்க, நம்ம கட் பண்ணுவோம் அந்த சின்ன பூ. அதில் பாருங்கள் கேலிக்ஸ்னா க்ரீன் கலர், கொரலான வேரியஸ் கலர். ஒரு செம்பருத்தி பூவோ ரோஸோ எடுத்துக்கோங்க. கொரலாங்கிறது வேரியஸ் கலர், கேலிக்ஸுங்க க்ரீன் கலர். ஸோ கேரிஸ் கொரலா அன்டிஃப்ரென்ஷியேட்டட். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியும், ஆனால் வாழைப்பூவில் அப்படி தெரியாது. ஸோ அதனால் அதுக்கு பேர் பீரியாந்த்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் டெப்பல் ஆர் கால்ட் அஸ் பீரியாந்த். அதாவது ஃப்ளூரல் சிங்குலர் ஃபார்மில் சொல்லணும், ஃப்ளூரல் ஃபார்மில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். பீரியாந்த் அப்படிங்கிறது ஃப்ளூரல் ஃபார்ம். அதே சிங்குலரில் சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ள்ஸ், நிறைய கேர்ள் இருக்காங்க, ஒரே ஒரு பொண்ணை மட்டும் கூப்பிட்றோம், திஸ் இஸ் எ டெப்பல். குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் பீரியாந்த். இப்படி தான் கிளாஸிஃபை பண்ணுறோம். த ஸ்டாமன் இஸ் எ ப்ராட் ஃப்ளமெண்ட். நமக்கு தெரியும் ஸ்டாமன்னா ஆன்ட்ரிஷியம் மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட். இதுக்கு வந்து ஆந்தர் அண்ட் ஃப்ளமெண்ட்னு 2 பார்ட் இருக்குது. த ஃப்ளமெண்ட் ஆர் எ ப்ராட் இன் ஃப்ளமெண்ட். ஆந்தர் ஆர் எ டெட்ராஸ்பொராஞ்சியேட். ஆந்தரில் 4 டிவைட் பண்ணியிருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் டெட்ராஸ்பொராஞ்சியேட். 4 ஸ்போர் ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஸ்போர் பேக் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் எ டெட்ராஸ்பொராஞ்சியேட். போலன் இஸ் எ மோனோஸ்கல்பட். போலனில் ஹோல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த ஹோல் போலன் கிரைன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்பீங்களா, எக்ஸைன் இன்டைன், அதில் ஒரே ஒரு ஓட்டைகள் இருக்கும். அந்த சின்ன ஹோல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மோனோஸ்கல்பட். 3 ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரைகால்பேட். 2 ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா பைகால்பேட். த ஹோல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் எ ஸ்போர். திஸ் இஸ் எ ஸ்கல்பட். ஓகே, இதெல்லாம் இந்த வேர்ட் நியூ வேர்ட் தெரியாது, புக் வாங்கியிருப்பீங்க, அன்லைன் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் போலன் ஆர் மோனோஸ்கல்பட். நெக்டரிஸ் ஆர் ரேர். இதில் வந்து நெக்டரிஸ் அப்படிங்கிறது வாசனை திரவியங்கள், பிசுபிசுமான சொல்யூஷன் மாதிரி ஏதாவது இருக்கும், அந்த சொல்யூஷன் வந்து அதுக்கு இருக்காது. தென் கார்பல்ஸ் ஆர் ஃப்ரீ. கார்பல்ஸ் அப்படிங்கிறது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓவியூல். அந்த ஓவியூல் வந்து ஃப்ரீயாக இருக்கும். திஸ் இஸ் எ கார்பல்ஸ். தென் த எம்ப்ரியோ இஸ் எ வெரி ஸ்மால் இன் நேச்சர். ரொம்ப எம்ப்ரியோ வந்து மிகவும் மெலிசான எம்ப்ரியோவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மோனோகாட். இப்போ டைகாட்டுக்குரிய கேரக்டர் பார்த்தோம். சீசார் 2 கார்டிலிடன் அப்படியே பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்படியே செகண்ட் ஒன் வந்து இதில் வந்து எட்டோரியல்ஸ் ஆயில் வாசனை எண்ணெய்கள் காணப்படும். லீவ்ஸ் வந்து நெட் லைக்காக இருக்கும். ரெட்டிகுலேட் வீனேஷன் எழுதிக்கோங்க. ஃப்ளாரல் வந்து மெனி ஓல்ஸ், கேலிக்ஸ், கொரலா, ஆன்ட்ரிஷியம், கைனிஷியம்னு 4 ஓல்களால் ஆனது. சப்போஸ் பீரியான்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்பைரல் சரௌண்ட் பண்ணி இருக்கும். ஸ்டாம்ங்கிறது மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட். இதில் வந்து திக்கான ஃப்ளமெண்ட் இருக்கும். அதில் வந்து ஆந்தர் வந்து மைனூட் ஸ்ட்ரக்சரில் ஆந்தர் ப்ரெசண்ட்டாக இருக்கும். போலனில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் ஹோல் அப்படிங்கிறது அப்போ தான் அந்த ஹோல் மூலமாக தான் போலன் டியூபே வரும். அந்த டியூப் சிங்குலாக இருந்துச்சுன்னா, அந்த டியூப் வரக்கூடிய ஹோல் சிங்குலாக இருந்துச்சுன்னா ஸ்கல்பட் அப்படின்னு சொல்லுவாங்க, மோனோஸ்கல்பட். நெக்டரிஸ் ஆர் ரேர். அதில் வாசனை திரவியங்கள் இருக்காது. கார்பல்ஸ் ஆர் ஃப்ரீ. Female reproductive carpel வந்து not united for the one another. Embryo is a very small embryo. This is a character of APG classification in dicot. First next one அதில் இருக்கக்கூடிய செகண்ட் கிளாஸ் வந்து 3 கிளாஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ரூ ஆஞ்சியோஸ்போம் டைகாட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து மோனோகாட், அதுக்கப்புறம் ட்ரூ ஆஞ்சியோஸ்போம் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் மோனோகாட்டுக்குரிய கேரக்டர், இப்போ டைகாட் வந்து 8 ஆர்டரையும் 64 ஆர்டர் அண்ட் தென் 406 அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து டைகாட்டில் மட்டும் 8 ஆர்டர் அண்ட் தென் 26. அதே மோனோகாட்டுக்கு வந்து 11 ஆர்டர் 77 ஃபேமிலிஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. டோட்டல் வந்து 259. நெக்ஸ்ட் ஒன் இந்த மோனோகாட் கண்டெயின் 11 ஆர்டர் 77 ஃபேமிலிஸ். பேசல் ஆஃப் த மோனோகாட் இதில் அதிகமாக இருக்கக்கூடிய பிளான்ட்டு லில்லியேசி காமன் லேண்டஸ் அப்படின்ற பிளான்ட்டாக 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. அவங்க புக்லேயே கொடுத்துருப்பாங்க லில்லியேசி அண்ட் தென்
கமெண்டிலேசி அப்படின்னு சொல்லுவோம். இவ வந்து ஆர்டரில் சொல்கிறான கமலினெட்ஸ் அப்படின்ற ஆர்டரில் சொல்லுவோம். சீஸ் வித் டபுள் காட் அங்கே பார்த்தீங்க, இங்கே சிங்கிள் காட்டு. த ரூட் ஆர் எ ஷார்ட் லிவ்டு, அங்கே நீங்கள் ரூட் கொடுக்கல, பட் லாங் லிவ்டு ரூட்டு அல்லது திக் ரூட் அப்படின்னு எழுதிக்கலாம். சிங்கிள் அடாக்சியல் ப்ரொஃபைல் அப்படின்றது இப்போ ஒரு லீஃப் இருக்குது, ஓகேவா? இது ஒரு என்டையர் ஸ்டெம். இந்த ஸ்டெம்மில் லீஃபோட மிட்ரிஃப் அப்படின்றது இப்படி மேல் பக்கம் இதை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பர் சைட் அண்ட் தென் லோயர் சைடுன்னு லீஃப் ரெண்டாக டிவைட் பண்ணுவோம். நம்ம லீஃபில் படிச்சிருக்கும் போதே பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் செம்பருத்தி இருக்கும், அது பாருங்கள் மேலே ஷைனிங்காக இருக்கும் லீஃபு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சைனிங் இருக்காது, பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா சைனிங் இருக்காது. ஸோ அதுதான் நம்ம அடாக்சியல் அபாக்சியல்னு சொல்லி டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் அப்படின்றதுனா மீனிங் என்ன அப்படின்னா, அந்த அடிப்பக்கம்னு சொல்கிறோம்ல அந்த பகுதி வந்து முதல் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரோ அப்படின்னாவே மீனிங் முதல் இலை. இதில் வந்து அடாக்சியல் அபாக்சியல்னு விரிச்சிருக்காங்க. அடாக்சியல் அப்படின்றது மேல் பக்கம். ஸோ அப்போ சிங்கிள் அடாக்சியல் மேல் பக்கத்தை பார்த்து அடாக்சியல் மிட்ரிஃப் தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து ப்ரொஃபைல் லீஃப், த ஃபஸ்ட்டு எமர்ஜிங் லீஃப், முதன்மை சின்ன குட்டி இலைகள் அப்படின்னு அர்த்தம். அதை சிங்கிள் அடாக்சியல் ப்ரொஃபைல், ஒற்றை அடிப்பக்க முதன்மை இலைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வென் எச்ஆரியல் ஆயில், அதாவது நான் வாசனை திரவியங்க ஷார்ட் லிவ்டு தான் இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் மட்டும் தான் உயிர் வாழும். மோஸ்ட் ஆஃப் த ஆனுவல் அண்ட் தென் பெரனியல் 1 year or 2 year வாழக்கூடிய பிளான்ட் தான் இதில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம செகண்டரி க்ரோத்தாக இருக்கக்கூடிய ஆயில் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் கம்மு, ரெசினு, டேனின், ஆயில், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த செகண்டரி க்ரோத் மெட்டீரியல்ஸ் எல்லாம் it rarely present and then absence. Most of the plant are absent. The ethereal oil are rarely present. Most herbaceous எல்லாமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா சின்ன சின்ன செடிகளாகும். ஹெர்பேஸ்னா புதச்செடி. அண்ட் வாஸ்குலார் கேம்பியம் வந்து டைகாட், ரொம்ப நாள் பிறந்து பெரிய பெரிய மரக்கட்டை உடன் பிளான்ட்டில் மட்டும்தான் அது காணப்படும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் இதெல்லாம் காணப்படாது. ஸோ திஸ் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் வாஸ்குலார் மெயின் வாஸ்குலார் பண்டில்ஸ். வாஸ்குலார் பண்டில் ஆர் ஸ்கேச்சர்ட் இன் ஸ்டெம், நிறைய சிதறி காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஸ்டீல் அப்படின்னு சொல்லி டெட்ரோஃபைட்டில் படிச்சிருப்பீங்களா, அந்த இடத்துல மோனோகாட் ஸ்டெம், த வாஸ்குலார் ஸ்கேச்சர்ட் ஆஃப் சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் லீஃப் இஸ் ஏ சிம்பிள் and then parallel venation. அங்கே leaf is a reticulate venation, இங்கே leaf are a parallel venation. floral part usually 3 in whorl. அங்கே வந்து calyx, corolla, antecium, gynoecium டைகாட்டில் பார்ப்போம். மோனோகாட்டில் இங்கே வந்து calyx, corolla undifferentiated. So this is a perianth, antecium and then gynoecium are present. The perianth often composed of tepals. pollen is a monosculpate. pollen அப்படின்றது ஒரே ஒரு சிங்கிள் ஹோலால் ஆனது. ஸ்டைல் நார்மலி ஹோலோ. ஸ்டைல் அப்படின்றது ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி, இட் இஸ் த பார்ட் ஆஃப் எ கைனீஷியம். இதில் வந்து மேலே இருக்குது ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் தென் ஓவரி. அப்போ ஸ்டைல் ஈஸியாக ஹோலோ. இந்த ஸ்டைல் வந்து அப்படியே ரொம்ப ஹோலோவாக ஒற்றையாக அந்த குழாய் மாதிரி இருக்கும். ஸ்டைல் ஈஸியாக ஹோலோ. நெக்ஸ்ட் வந்து சக்சஸிவ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்றது அதாவது போலன் கிரெயின். மைக்ரோ அப்படின்றாவே ஃபீமேல் அப்படின்னு அர்த்தம். மைக்ரோ. மெகாஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது லார்ஜ் சைஸ், மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்றது ஃபீமேல். இப்போ மைக்ரோஸ்பொராஞ்சிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால் போலன் கிரெயின், மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்டை குறைக்குது. அப்போ இந்த போலன் கிரெயினோட ஜென்ரேஷன் அடுத்தடுத்து ஆஃப்டர் மெச்சுரேஷன் and then male reproductive part production and then female reproductive projection. ஸோ இது எல்லாமே இருக்கும். அப்போ சக்ஸஸிவ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், அப்போ ஆண் இனப்பெருக்கம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் யூ டைகாட். இதில் இருக்கக்கூடிய கேரக்டர் பார்ப்போம். அதை வந்து மோனோகாட்டில் நம்ம மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கக்கூடியது சிங்கிள் காட்லிடன். root are a very short lived, this is a fiber shoot system. And then adaxial profile, emerging leaf வந்து upper side lower side different ஆகிருக்காது, அப்படியே செங்குத்தாக நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தே அப்பான் த சன்லைட் ரீஜனை பார்த்து அதோட க்ரோத் இருக்கும். அப்புறம் இந்த ஆயில் சப்ஸ்டன்ஸ் வந்து ரேர்லி ப்ரெசன்ட், மோஸ்ட் ஆஃப் த ஆப்சன்ட், மோஸ்ட் பிளான்ட் ஆர் ஹெர்பேசியஸ். வாஸ்குலார் கேம்பியம்ங்கிறது செகண்டரி க்ரோத் ஆஃப் த xylem and phloem. ஸோ திஸ் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் வாஸ்குலார் கேம்பியம். ஸ்மால் மைனூட் xylem phloem ஆர் present. It scattered in a entire stem.
The leaf is a simple parallel venation. Floral parts is a 3 floral parts. Perianth is a tuples. Most of the single layer are formation. Pollen is a monoscarpate. Style வந்து ஹோலோ ரீஜனாக இருக்கும். மேல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சரோட க்ரோத் அப்படின்றது இதில் காணப்படும். நெக்ஸ்ட் ஒன் யூ டைகாட். இட் டிவைடட் இன்டு 45 ஆர்டர் 313 ஃபேமிலிஸ். ஏர்லி driving the eucart and superficial நம்ம சொல்லுவோம்ல, அது பேர் சூப்பர் ரோசிஸ் அண்ட் தென் சூப்பர் ஆஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி டைகாட்டை 3ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டைகாட்டில் வந்து சீஸ் ஆர் ஆல்வேஸ் 2 காட்லிடன்ஸ் தான். தென் நோடு ட்ரைலாக்குலர் அண்டு 3 லீஃப் ட்ரேஃப், அதாவது நோடு அண்டு இன்டர்நோடுன்னு சொல்லுவோம். நோடுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டெம்மில் லீஃப் எந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கும், திஸ் இஸ் எ நோட். த அட்டாச்மெண்ட் ஆஃப் லீஃப் இட் ப்ரெசன்ட் இன் எ ஸ்டெம், திஸ் பார்ட் இஸ் நோட். 2 நோட் ஆர் இன் பிட்வீன் எ 2 நோட் ஆர். இப்போ இது ஒரு நோட், இது ஒரு நோட், 2 நோடு இருக்குது. இந்த 2 நோடுக்கும் இடைப்பட்ட கேப்பை இன்டர் நோடுன்னு சொல்லுவோம். அப்போ நோடு ட்ரைலாக்குலர் வித் 3 லீஃப் ஃபேஸ். லீஃப் ட்ரேஸ் அப்படின்றது ஒரு இலைய கிளைகளை உடச்சிருவோம், அந்த இடத்துல ஹோலோவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல த கட் ஆஃப் த வாஸ்குலர் பட் கிராக் ரீஜன், இடைவெளி கேப்புன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் எ லீஃப் ட்ரேஸ். இலையோட அடிப்பகுதி, இலையோட இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க த லீஃப் ட்ரேஸ். ட்ரேஸ்னா இடைவெளி, லீஃப்ங்கிறது இலை இடைவெளி அப்படின்னு அர்த்தம். ஸ்டொமேட்டா ஆரிய அனமோசைட்டிக் ஸ்டொமேட்டா, அதாவது அனைசோஸ்டொமேட்டிக் அப்படின்னு சொல்லி நம்ம அனாட்டமியில் பார்ப்போம். ஸோ அதில் வந்து ஸ்டொமேட்டா வந்து ஓப்பனாக இருக்கும், க்ளோஸாக இருக்கும். ஸோ அதுதான் அனமோசைட்டிக் ஸ்டொமேட்டா, அனைசோசைட்டிக் ஸ்டொமேட்டான்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் இட்டோரிக்கல் ஆயில் ஆர் ரேர்லி ப்ரெசன்ட். இதில் வந்து இந்த 2 இப்போ கொடுத்துருக்காங்கல்ல சூப்பர் ரோசிஸ் அண்டு ஆஸ்டிஸ், அதோட கேரக்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எத்தாரியல் ஆயில் ஆர் ரேர்லி ப்ரெசன்ட்டு. த லீவ்ஸ் உட்டி அண்ட் ஹெர்பேசியஸ் பிளான்ட், நிறைய பெரிய கட்டைத்தன்மையுடைய தாவரங்களும் ப்ளஸ் வந்து ஹெர்பேசியஸ் பிளான்ட்டும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் த லீவ்ஸ் ஆர் சி சிம்பிள் லீஃப் அண்ட் தென் காம்பவுண்ட் லீஃப். யூஸ்வலி நெட் வைண்ட் சிம்பிள் லீஃப். சில இதில் பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட செம்பருத்தி வந்து டைகாட் தான், அதில் வந்து சிங்கிளான லீஃப் இருக்குது. அதே நீங்கள் வந்து ரோஸ் செடி பார்த்தாலும் சரி அல்லது வந்து வேப்பஞ்செடி பார்த்தாலும் சரி, திஸ் இஸ் ஏ காம்பவுண்ட் லீஃப். அதுதான் காம்பவுண்ட் லீஃபாக இருக்கும். அல்லது ஒரு சில பிளான்ட்டில் சிம்பிள் லீஃபாக இருக்கும், ஆனால் ரெட்டிகுலேட் வீனேஷன் இருக்கும். இது ரெண்டுமே இந்த பிளான்ட்டில் இந்த கேரக்டரில் இந்த யூ டைகாட்டில் இருக்குது. எந்த செடி வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி விதங்களில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீவ்ஸ் ப்ரெசன்ட் இன் ஏ டைகாட் மெம்பர்ஸ். த ஃப்ளாரல் பார்ட்ஸ் மோஸ்ட்லி 2 or 4 whorls, கேலிக்ஸ், கொரலா, ஆன்டிஷியம் அண்ட் கைனீஷியம். இந்த மாதிரி இருக்கும். தேர் ஆர் ஏ 2 whorls. இதில் வந்து 2 அடுக்காக கூட பிளான்ட் இருக்கும். தென் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படிங்கிறது சைமல்டேனியஸாக அப்படியே ரெகுலராக நடந்துகிட்ருக்கும். அதாவது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸும் மெகாஸ்போரோஜெனிசிஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஒரே சமயத்தில் நடைபெறும். ஸ்டைல் சாலிடு. ஸ்டைல் அப்படின்றது ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட், ஸ்டிக்மா ஸ்டைல். அது வந்து நல்லா பயங்கர ஸ்டாலிடாக இருக்கும், ஹோலோவாலாம் இருக்காது. இப்போ வந்து நம்ம ஆமணக்கு செடி பார்த்துருப்போம், கொட்டைக்குச்சின்னு சொல்லுவோம். அதை உடைச்சோம்னா பெரிய மரமாக இருக்க மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் உடைச்சோம்னா ஹோலோவாக சின்ன சின்ன துகளாக கொட்டிடும். அதே மாதிரி தான் திடமற்றதாக இருக்கும். அதே நீங்கள் வேப்ப மரம் புளிய மரம் எடுத்திங்கன்னா நல்லா சாலிடாக பயங்கர உட்டியாக இருக்கும், நல்லா திடமாக இருக்கும். பட் இது வந்து சேம் த ஸ்டைல் இஸ் ஏ சாலிடு. அங்கே வந்து ஸ்டைல் வந்து ஹோலோவாக இருக்குது. போலன் வந்து ட்ரைகால்பேட் 3 ஹோல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதோட அப்பர் சைடில் 3 ஹோல் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அங்கெல்லாம் மோனோஸ்கல்பெட் பார்த்தோம், இங்கே டைஸ்கல்பெட். அப்போ ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது இப்போ ரீசெண்ட்லாக எவல்யூஷனரி சிஸ்டம் தேர் ஆர் ஏ மைட் அண்டர்கோ சேஞ்சஸ் இன் ஏ பீரியாடிக்கலி பேஸ்ட் அப்பான் த வேரியஸ் டிஸ்கிரைபின் ஆஃப் பாட்னி. ஒரு பிளான்ட்டை பற்றின டீட்டெயில்ஸில் பல மாற்றங்கள் பெற்று வேரியஸ் கேரக்டர் இன்க்ளூட் பண்ண ஒரு கிளாசிஃபிகேஷனாக ஏபிஜி கிளாசிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் கரண்ட்லி அக்செப்டட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்னு சொல்லி ஏபிஜி கிளாசிஃபிகேஷனை ஆல் ஓவர் வேர்ல்டில் சயின்டிஸ்ட் ஆர் டாக்ஸானமிக் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆல் சயின்டிஸ்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் பர்பஸ் தேர் ஆர் கரண்ட்லி அக்செப்டட் ஆஃப் திஸ் சிஸ்டம். ஸோ ஹவர் இட் ஹெல்ப் டு பர்குலேட் ஆஃப் இந்தியன் பொட்டானிக்கல் கரிக்குலம். ஸோ அப்போ வந்து இது ஒரு பெரிய இந்தியன் பொட்டானிக்கல் டெவலப்மெண்ட், அதாவது இந்தியாவோட இருக்கிற பாடத்தில் இது வந்து பெரிய ஒரு ரொம்ப ஓவராலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கக்கூடிய ஒரு கிளாசிஃபிகேஷன்னு சொல்லுவோம். ஸோ ஏபிஜி கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது வந்து தே இன்க்ளூட் த 3 மெயின் கிளாஸஸ் ஆஃப்
APG classification. The recent there are modified of the classification APG number 4 in the year 2014. They include in a 3 different classify பண்ணியிருப்பாங்க 3 branches of classification சொல்லுவோம். இதில் பாருங்கள் பழைய இதில் பெந்தமுகர் வந்து 1883 வந்து 202 ஆர்டரில் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. 202 ஃபேமிலி 202 ஆர்டர் 202 ஃபேமிலிஸ். இப்போ ஃபேமிலிஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1915 பாருங்கள் எங்லர் அண்ட் பிராண்டில் வந்து அவரோட கிளாஸிஃபிகேஷனில் வேர்ல்டு லெவல் கிளாஸிஃபிகேஷன் இந்த ஆஞ்சியோஸ்போமா 303 ஃபேமிலிஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து ஆத்தர் கிரங்கஸ்ட் அப்படிங்கிறது 386 ஃபேமிலியாக இன்க்ளூட் பண்ணார். ஏபிஜி கிளாஸிஃபிகேஷனில் 1998 462 அதுக்கப்புறம் ஏபிஜி 203 வந்து 457, அடுத்து ஏபிஜி 3 வந்து 413, அடுத்து ஏபிஜி 4 வந்து 416 இப்படின்னு சொல்லி அவங்களோட நாலேஜுக்கு கிளாஸிஃபை பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் த மாடர்ன் ட்ரெண்ட் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம். மாடர்ன் ட்ரெண்ட் டாக்ஸானமி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். மாடர்ன் ட்ரெண்ட் அதுக்கு முன்னாடி டூ யூ நோ பார்ப்போம். டூ யூ நோ கொஷின் கண்டிப்பாக 11th பயாலஜியில் கேட்குறான். நீட்டில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின் டூ யூ நோ. த சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் மேஜர் ஹெர்பேரியம் பார்த்தோம். தேர் ஆர் எ கலெக்ஷன் ஆஃப் த ப்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் ட்ரைடு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஹெர்பேரியத்தை பார்த்தோம். கியூ அப்படின்ற கியூ ஹெர்பேரியம் லண்டனில் இருக்குதுன்னு சொன்னோன்னா அந்த கியூ ஹெர்பேரியம் அப்படின்றது உலர்ந்த தாவரங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பிளேஸு. அவங்க வந்து ஏபிஜி கிளாஸிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணக்கூடிய பிளான்ட் ஃபேமிலிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கியூவில் செலக்ட் பண்ணக்கூடிய பிளான் மெம்பர்ஸை டு சேஞ்ச் த ஏபிஜி கிளாஸிஃபிகேஷன். ஏபிஜி கிளாஸிஃபிகேஷனை நம்ம ஃபாலோ பண்ணி எல்லா பிளான்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. Next one, the recent phylogenetic survey of plant in USA and Canada. It is organized according to APG third system. அமெரிக்காலையும் கனடாலையும் ரீசெண்டாக ஏபிஜி கிளாஸிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதுக்குரிய ஃபோட்டோகிராஃபி கூட கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் யூகேல ஸ்டேட்ஸ் the latest edition of the stunt flora of British written in a states எழுதிய அவங்களோட மெட்டீரியல்ஸில் வந்து ஏபிஜி சிஸ்டம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து எங்களோட ஹெர்பேரியம் சென்டரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து ஸ்டேட்ஸ் எழுதிய புக்கில் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அப்போ ஏபிஜி கிளாஸிஃபிகேஷனுக்கு ரெகனைசேஷன் இவ்வளோ இருக்குது அப்படின்றாங்க. அதான் மாடர்ன் ட்ரெண்ட் இன் டாக்ஸானமி டு இன்க்ளூட் த ஏபிஜி கிளாஸிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த மாடர்ன் ட்ரெண்ட் இன் டாக்ஸானமி அதாவது நவீன வகைப்பாடு. In previous class the author are only for the morphological character of the classification. பழைய காலத்தில் சயின்டிஸ்ட் எல்லாமே பழைய காலத்தில் கொஷின் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு பேப்பரில் தான் நியூஸ் நம்மளோட ரிசல்ட்லாம் வெளியிடுவாங்க. ஆனால் இப்போலாம் வந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணிட்டாங்க. அது ஸ்டூடெண்ட்டோட பர்சனல் ஐடிக்கு நம்மளோட ரிசல்ட் வெளியிடுறாங்க. அதே மாதிரி பழைய காலத்து சயின்டிஸ்ட்டு பார்த்தோன்னே செலக்ட் பண்ணாங்க. பெரிய மரமாக இருந்தால் இட் இஸ் ஏ ஹியூஜ் சைஸ் ட்ரீ அண்ட் தென் ஹெர்பு சைஸ் ஹெர்பேசியஸில் வச்சுட்டாங்க. ஸ்மாலர் சைஸ் ஆஃப் த பிளான்ட்டை எதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஸ்மாலர் சைஸ் எல்லாமே ஹர்ப் லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க. ஸோ மாடர்ன் ட்ரெண்ட் இன் டாக்ஸானமி இப்போ ரீசெண்டாக மாடர்ன் ட்ரெண்ட் இன் டாக்ஸானமியில் மோர் நம்பர் ஆஃப் கேரக்டர் ஆர் இன்க்ளூட் த பிளான்ட் கிளாஸிஃபிகேஷன் நாட் ஓன்லி ஃபார் த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். அதில் மாடர்ன் ட்ரெண்ட் டாக்ஸானமிஸில் வேரியஸ் குரூப் ஆஃப் கேட்டகரி இன்க்ளூட் ஆயிருக்கு. ஹீமோ டாக்ஸானமி, பயோசிஸ்டமேட்டிக் அண்ட் தென் சீரோ டாக்ஸானமி. It includes the all classification of modern trend in taxonomy. The taxonomy is now accepted. The morphological character alone should not be considered in a systematic classification of plant. ஒரு பிளான்ட்டை கிளாஸிஃபிகேஷன் பண்ணும்போது நாட் ஓன்லி டு கன்சிடர் ஆஃப் த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் அதை மட்டுமே நம்மளோட மைண்டில் வச்சுக்கூடாது. தே கம்ப்ளீட் த நியூ நாலேஜ் ஆஃப் த டாக்ஸானமிக் பாசிபிள் ஆஃப் த சைட்டாலஜிக்கல் and then genetical. Cytologic based upon the cell biology cytology and then genetical characters. Then anatomy is internal structure. Phylogen function of the plant idhula note panni vechukonga. Geography overall distribution of the plant and then embryology it include the zygote development and then ecology it present in a ecological land of the plant and then palynology study of the pollen grain, then phenology phenolic compound.
அப்படின்னு சொல்லுவாங்க. வேதிப்பொருட்கள் ப்ரெசன்ட் இன் எ என்டையர் பிளான்ட். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஃபினாலஜி அப்படின்றது ஒவ்வொரு சீசனுக்காக மாறும். இது வந்து வின்டர் சீசன், சம்மர் சீசன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பருவ காலத்தை மாற்றி அமைக்கக்கூடியது எந்தெந்த சீசனுக்கு என்னென்ன பிளான்ட் அப்படின்ற ஸ்டடி வந்து ஃபினாலஜி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பயோ கெமிஸ்ட்ரி. பயோனா உயிரி, கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வேதிப்பொருட்கள். ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பேஸ்ட் அப் அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் பயோ கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அந்த நியூமெரிக்கல் டாக்ஸானமி. நியூமெரிக்கல் டாக்ஸானமி அப்படின்னா விச் டைப் ஆஃப் எ பிளான்ட் மெட்டீரியல், அதாவது சிங்கிள் பிளான்ட் மெட்டீரியல் கன்சிடர் ஆஃப் த ஹவு மெனி டைப் ஆஃப் த கேரக்டர் இட் இன்க்ளூட் த சிங்கிள் ஸ்பீசஸ். ஒரு ஸ்பீசஸில் இருக்கக்கூடிய, அதாவது சிங்கிள் ஸ்பீசஸில் இருக்கக்கூடிய மோர் நம்பர் ஆஃப் கேரக்டர் தான் நம்ம நியூமெரிக்கல் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் இன் ஏ எக்ஸ்பெரிமெண்ட். இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தெளிவான ஒரு டீட்டெயில் ரெசம்பிள் பண்ணுறதுக்கு டாக்ஸானமி அப்படின்றது அவசியமாக தெரிஞ்சிருக்கணும். த டாக்ஸானமி அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் எக்ஸ்பெரிமெண்ட் திஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் டு பி எ யூஸ்ஃபுல் சால்விங் ஆஃப் டாக்ஸானமிக் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி இருக்கனால தான் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அண்ட் தென் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் கேரக்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட் சேஞ்ச் த ஃபேஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்ஃபா. அப்போ புதுசாக வந்த ஒரு மெத்தடில் இது வந்து ஆல்ஃபா அப்படின்றது ஓல்டு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒமேகா அப்படின்ற சிம்பிளை நம்ம வந்து நியூ மெத்தடு சிம்பிளுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் எ மாடர்ன் கைண்ட் ஆஃப். அப்போ ஒரு நியூ சிஸ்டமேட்டிக் ஹேஸ் எவால்வ்டு இன் எ பெட்டர் டாக்ஸானமி. ஒரு புதுசாக நிறைய கான்செப்டை கொடுக்கும்போது தான் பெட்டர் கிளாசிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். நிறைய புக் சேஞ்சஸ், நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி கிளாசிஃபிகேஷனுக்கும் இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் அதில் ஒரு பாட்டு தான் கீமோ டாக்ஸானமி. கீமோ டாக்ஸானமி அப்படின்றது பேஸ்ட் அப்பான் த கெமிக்கல் காம்பவுண்டு இன் ஆல் பிளான்ட் இட் ப்ரெசன்ட் இன் எ வேரியஸ் கெமிக்கல் காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டீன். புரோட்டீன் இட் யூசஸ் ஆஃப் த சிந்தசிஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் உருவாக்கம் புரோட்டீன் நமக்கு கொடுக்கும். ஸோ த பிளான்ட் கேன் contain both photosynthesis and then protein synthesis. அப்போ கெமிக்கல் காம்பவுண்ட் ஆர் ப்ரெசன்ட் இன் எ பிளான்ட் புரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, பெப்டைட் எக்ஸெட்ரா. பெப்டைட் பாண்ட் அப்படிங்கிறது பல்வேறுபட்ட கெமிக்கல் காம்பவுண்ட் உருவாக்கக்கூடிய அந்த பாண்டிங்கே பெப்டைட்னு சொல்லுவோம். ஆர் ஆர் த மோஸ்ட் ஸ்டடீஸ் ஆஃப் கெமிக்கல் இன் ஏ கீமோ டாக்ஸானமி. அப்போ பிளான்ட்டில் இருந்து பெறப்பட்ட எல்லா கேரக்டரும் தான் கீமோ டாக்ஸானமின்னு சொல்லுவோம். கீமோ டாக்ஸானமி இஸ் த சயின்டிஃபிக் அப்ரோச் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். கீமோ டாக்ஸானமி அப்படின்றது சயின்டிஸ்ட் ஆர் அப்ரோச் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்னு சொல்லுவோம். ஆஸ் த ப்ரோட்டீன் ஆர் மோஸ்ட் க்ளோஸ்லி கண்ட்ரோல் பை த ஜீன்ஸ் அண்ட் தென் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லி வேரியேஷன் சொல்கிறோம். ஒரு பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய as the protein are more closely controlled by the gene. ஒவ்வொரு ப்ரோட்டீனும் கண்ட்ரோல் ஆஃப் த மெனி ஜீன்ஸ். ஒரு ப்ரோட்டீனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டீன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆல் சயின்டிஸ்ட் ஆர் டு ஃபாலோ த ப்ரோட்டீன் கெமிக்கல் காம்பவுண்ட் ஆஃப் த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்டை அதிகமாக அவங்க லைக் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டீன் அப்படின்றது காரணமாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் அப்படின்றது கண்ட்ரோல் பை த ஜீன்ஸ். நிறைய ஜீன்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இது பயன்படும். ஸோ ஜீன்கள் ஆர் பேஸ்டு அப்பான் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். ஸோ எவல்யூஷன் ரிலேஷன்ஷிப்க்கு மெயினாக இருக்கக்கூடியது ஜீன்கள் தான். ஜீன்கள் அண்ட் தென் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் இதை அதிகமாக லைக் பண்ணாங்க. அண்ட் தென் தேர் ஆர் நேச்சுரல் செலெக்ஷன். இது வந்து அதிகமாக ரேராக நேச்சுரல் செலெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் it has been used all hierarchical level. எல்லா வகைப்பாட்டு படிநிலைகளிலும் இந்த கெமிக்கல் காம்பவுண்டு அதிகமாக வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு பயன்படும். கெமிக்கல் கேட்டகரியை வந்து எந்தெந்த ரீஜியன் டைமில் எந்த மாதிரியான பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சரில் கிடைக்கிது அப்படின்றத பேஸ் பண்ணி 3 கெமிக்கல் காம்பவுண்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. There are 3 main category of the chemical compound are present in individual plants. For example, easily visible character. இதில் வந்து மினரல்ஸு, ஸ்டார்ஜ் கிரெயின்ஸு, ஸ்லீக்கா மெட்டீரியல்ஸ், ஓடெல்லாம் அதிகமாக இருந்துச்சு அதில் ஸ்லீக்காக இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கெமிக்கல் காம்பவுண்ட் ஏதாவது பேஸ் பண்ணி தான் இந்த கெமிக்கல் இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய பிளான்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியில் டிவைட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன் கேரக்டர் ஆர் டிடெக்டட் பை த கெமிக்கல் டெஸ்ட். கெமிக்கல் டெஸ்ட் எடுத்தால் தான் இது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீனாலிக் டெஸ்ட் எடுத்தால் தான் ஃபீனால் இருக்கா இல்லையான்னு தெரியும். அடுத்து ஆயில், ஃபேட்டு, வேக்ஸு, மெழுகு,
அதுக்கப்புறம் ப்ரோட்டீன். இப்படி 3 கேட்டகரிஸில் ஒவ்வொரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்டை டிவைட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலாம். வாட் ஆர் த எய்ம் ஆஃப் கீமோடாக்சானமி? சரி, இந்த கெமிக்கல் டாக்ஸான் ஒவ்வொரு பிளான்ட்லேயும் கெமிக்கல் இருக்கா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் முருங்கைக்கீரை சாப்பிட்றோம், கசக்குது. அதுக்கப்புறமேட்டு மணத்தக்காளி சாப்பிட்றோம், கசக்குது. அதே ஒரு பிளான்ட் வந்து அந்த மாதிரி இருக்குது இல்லை. காரணம் அதில் என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது, என்ன இல்லை. திஸ் இஸ் எ கீமோடாக்சானமி. வாட் ஆர் த எய்ம் ஆஃப் கீமோடாக்சானமி? டு டெவலப் டாக்சானமிக் கேரக்டர்ஸ். அதாவது ரொம்ப டெவலப் பண்ணி டாக்ஸானமிக்கல் கேரக்டர் இன்க்ளூட் பண்ணணும். டு இம்ப்ரூவ் த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ஆஃப் பிளான்ட் கிளாஸிஃபிகேஷன். பிளான்ட் கிளாஸிஃபிகேஷனில் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மெயின் கேட்டகரியே இந்த கீமோடாக்சானமி தான். டு இம்ப்ரூவ் த ப்ரெசன்ட் டே நாலேஜ் ஆஃப் ஃபைலோஜெனிக் ஆஃப் பிளான்ட். இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய எவல்யூஷனரி கேரக்டர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த கீமோடாக்சானமி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பயோசிஸ்டமேட்டிக் அப்படின்றது சிஸ்டம்கே சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் வந்து ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கேன். அதான் இன்னொரு கரஸ்பாண்டன்ட் சார், பிரின்சிபல் சார் இப்படி அவங்க கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு கிளாஸிஃபிகேஷனுக்கு இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் தான் பயோசிஸ்டமேட்டிக். பயோனா உயிரி, சிஸ்டமேட்டிக் அப்படின்னா முறைப்படுத்தி வைக்கிறது. அதான் உயிரிகளை முறைமைப்படுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோசிஸ்டமேட்டிக். Biosystematic is an experimental, ecological and cytotaxonomic throughout the life form and studies all over relationship of the entire plant. ஒரு என்டையர் பிளான்ட்டோட ஜென்ரல் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ் இக்காலஜிக்கல் த்ரூ அவுட் த இக்காலஜிக்கல் அண்ட் தென் எவல்யூஷனரி கேரக்டர் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணி ஸ்டடி பண்ணக்கூடிய மெத்தட் தான் பயோசிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இன் 1943 கேம்ப் அண்ட் கில்லி தே இன்ட்ரடியூஸ் இன் த பயோசிஸ்டமேட்டிக் ஆர் ப்ராசஸ். தே ஆர் ஆத்தர் ஃபீல் ஆஃப் பயோசிஸ்டமேட்டிக். இதை வந்து சயின்டிஸ்ட் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு 1943 கேம் அண்ட் கில்லி அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் த டேர்ம் வேர்ட் ஆஃப் த பயோசிஸ்டமேட்டிக். இந்த வாட் ஆர் த எய்ம் ஆஃப் த பயோசிஸ்டமேட்டிக்? பயோசிஸ்டமேட்டிக்கோட நோக்கம் என்ன, இதுக்காக தான் இது ப்ரிப்பேரே பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு நேச்சர். டு டீலிமிட், மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் லிமிட் தான் இருக்கும். இதுக்கு வந்து டு டீலிமிட் த நேச்சுரல் அக்கரிங் ஆஃப் பயோட்டிக் கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ட் ஸ்பீசஸ். இயற்கையில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய ஆல் பிளான்ட் எல்லா பிளான்ட்டையும் டு கன்சிடர் ஆஸ் த ஃபாலோவிங் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பண்ணும்போது இன்க்ளூட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றது அதோட ஃபஸ்ட்டு கான்செப்ட். To establish the evolutionary group of taxa, understanding the evolutionary and phylogenetic trend. அதாவது ஒரு பிளான்ட்டோட எவல்யூஷனரி கேரக்டர்னால் பேஸ்ட் அப்பான் அந்த குரோமோசோம் தானே. அதுலேருந்து குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், அதுக்கப்புறம் சிம்பான்சி வந்துச்சு, அதுக்கப்புறம் ஹியூமன் வந்தான், அதுக்குரிய வால்குரிய குரோமோசோம்லாம் இல்லை, அதெல்லாம் கட் ஆயிடுச்சு, இட் இஸ் ஏ டெவலப்மெண்ட் ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு வரோம்ல, அந்த ஃபாலோ அப்பை இந்த பிளான்ட்டுக்கும் கொண்டு வரும். Third one, to involve any type of data gathering based upon the modern concept and not only for the morphological and then anatomical. வெளித்தோற்றத்தையும் உள்தோற்றத்தையும் மட்டுமே கொண்டு வராமல் நியூ ட்ரெண்டை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்ற இன்க்ளூட் பண்ணக்கூடியது இந்த பயோசிஸ்டமேட்டிக். நெக்ஸ்ட் ஒன், த ரெகனைசஸ் த வேரியஸ் குரூப். பல்வேறுபட்ட குழுக்கள் எல்லாமே சேர்ந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இக்கோடைப் அப்படின்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் ஸ்பீசஸ், ஒரு சின்ன செடின்னு சொல்லுவோம். அண்ட் தென் அதே குரூப் ஆஃப் ஸ்பீசஸ் அது இக்கோ ஸ்பீசியஸ். சீனோ ஸ்பீசஸ் பலவேறுபட்ட குரூப் ஆஃப் பிளான்ட், சீனோ ஸ்பீசஸ். அண்ட் தென் கம்பேரியம். அப்போ ஃபஸ்ட்டு தாலுக்கா, டிஸ்ட்ரிக், அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுற மாதிரி சின்ன செடி, ஒரு குரூப் ஆஃப் செடி, அந்த குரூப் ஆஃப் செடியில் பர்டிகுலர் ஆல் ஓவர் த ஸ்பீசஸ், அதை விட என்லார்ஜி ஓவரால் சரௌண்டிங் த எக்காலஜிக்கல் ஈவெண்ட். ஸோ இது எல்லா ஈவெண்ட்லேயும் இருக்கக்கூடிய பிளான்ட்டை டு இன்க்ளூட் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆல் சயின்டிஸ்ட். த ரெகனைசேஷன் இன் 1943 கேம்ப் அண்ட் கில்லி டு இன்ட்ரடியூஸ் இன் த பயோசிஸ்டமேட்டிக் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். எய்ம் ஆஃப் கீமோடாக்சானமி அடிக்கடி கேட்கக்கூடிய, எய்ம் ஆஃப் பயோசிஸ்டமேட்டிக் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். டு டீலிமிட் த நேச்சுரல் அக்கரிங் ஆஃப் பயோட்டிக் கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ட் ஸ்பீசஸ்.
இயற்கையில் உயிரலைகளோட வரையறைகளை நிர்ணயித்தல், அதாவது லிமிட்டே கிடையாது, நிறைய கால்குலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்றாங்க. செகண்ட் ஒன் வந்து இட் இன்க்ளூட் த எவல்யூஷனரி கேரக்டர், நாட் ஓன்லி கன்சிடர் as த anatomical and then morphological character, it a recent trend also uses of the internal character of the biosystematic. அதாவது இன்டர்னல் கேரக்டர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சைட்டாலஜி, செல் பயாலஜி அண்ட் தென் anatomical, இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு. வேரியஸ் குரூப் ஆஃப் ஸ்பீசஸை செப்பரேட் பண்ணி கொண்டு ஃபஸ்ட்டு சின்ன செடி அனலைஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் 10 செடி சேர்ந்தது, அதுக்கப்புறமேட்டுக்கு 100 செடி, அதுக்கப்புறம் 200 செடி, அப்போ டோட்டல் நம்பராக இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆல் செடி டு இன்க்ளூட் த கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது பயோசிஸ்டமேட்டிக் அப்படின்னு எல்லாத்தையுமே எல்லா பாயிண்ட்டையுமே கால்குலேட் பண்ண. ஒருத்தரோட கேரக்டர் டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்துக்கூடாது, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு எல்லா கேரக்டருமே இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது பயோசிஸ்டமேட்டிக். அதில் வேரியஸ் ஆஃப் மாடர்ன் ட்ரெண்ட் டாக்ஸானமி இருக்குது, கேரியோ டாக்ஸானமி அண்ட் தென் ஜீரோ டாக்ஸானமி. லாஸ்ட் கிளாஸ் we will see the next video.